ஜேஜே வந்து வாஷ்ரூம் உள்ள போயிடுறா. போனோடனே பின்னாடியே வந்து செக்ஷன் ஏல இருக்க கேர்ள்ஸ்லாம் வராங்க. ஸ்ரீயா, மீகா, அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் நிறைய பேசுறாங்க. கீஃபர் ஐ மீன் செக்ஷன் இ பத்தி பேசுறாங்க, கேலிக்ஸ் பத்தி பேசுறாங்க. ஸோ இப்படியே பேசிட்டு இருக்கும்போது டாபிக் வந்து டக்குன்னு எல்லா பத்தி வருது. ஸோ எல்லா பத்தி பேசும்போது ஃப்ரீயா என்ன சொல்றான்னா, அவ வந்து நம்மள மாதிரி இல்ல, அவ செக்ஷன் இல சேர்ந்தவன், எப்பவுமே செக்ஷன் இ தான். அவ என்னதான் இப்போ செக்ஷன் ஏல இருந்தாலும் அவளோட இது மாறாது அப்படின்னு அவன் சொல்றா. அது வந்து ஜேஜே வந்து உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கா. இவன் ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து ஃப்ரீயா வந்து சொல்றா, அவ வந்து நம்மள மாதிரி கிடையாது, அவ எல்லா பாய்ஸ் கிட்டயும் ஃபிளர்ட் பண்ணுவா. ஃபர்ஸ்ட் யூரி, அதுக்கப்புறம் கீஃபர், இப்போ ஏரிஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டாபிக் போக 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 ஜேஜே கிட்ட வருது. அவ அந்த அளவுக்கு ஒன்றும் அழகா இல்லைல்ல, அப்படி இப்படின்னு அவளை பத்தி பேசணும்னு ஜேஜேயால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, நான் வெளியில வரேன், என்னை பத்தியா பேசுறீங்க, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா. ஸோ எல்லா கேர்ள்ஸும் ஏ அவ இங்கதான் இருக்கா போல, நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ ஜேஜே வந்து கை வந்து வாஷ் பண்ணும்போது ஃப்ரீயா சொல்றா, உங்களதுலலாம் வந்து வாஷ்ரூமே கிடையாதா, இங்கே வந்து தான் வாஷ்ரூம் போகணுமா அப்படின்னு சொல்லும் போது ஜேஜே வந்து ஃப்ரீயா ஃபேஸை பார்க்குறா. ஃப்ரீயா பின்னாடி இந்த கேர்ள்ஸ் ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவங்களோட ஃபேஸ் எவ்வளோ இதுவாக இருக்கு, பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே தெளிக்கிறா. ஃப்ரீயா வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறா. குடு குடு குடுன்னு ஓடி வந்து செக்ஷன் இ உள்ள போறா. ஃபர்ஸ்ட் யூரியை பாக்குறா, கிளாஸ் பாய்ஸை பாக்குறா, இங்க ஒளி இடமே இல்லையே அப்படின்னு தேடுறான். அதுக்கப்புறம் டேவிட்டை கூப்பிட்டு அவன் கோட் இருக்கோம்ல அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். கீஃபருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கீழே குடிஞ்சு அவன் கேட்கறான், என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது போ அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிடுறான். ஸோ அது பின்னாடியே ஃப்ரீயாவும் வரான். ஃப்ரீயா வந்து எங்க அது ஜேஜே எங்க, இப்பவே எனக்கு அவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஃப்ரீயா வந்துட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிங்க வா அப்படி இப்படின்லாம் கூப்பிடுறாங்க. பட் அவ செம்ம கோவத்துல இருக்கா ஜேஜே மேல. ஸோ அதை பார்த்துட்டு கீஃபர் வந்து ஜேஜே பிடிச்சி இழுத்துட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போ, உன்னுடைய பிரச்சனை நீ சமாளி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். அப்புறம் ஃப்ரீயாவும் அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் நடு ஹால் கிட்ட எடுத்துட்டு போய் வைக்கிறான். ஸோ செக்ஷன் பசங்க எல்லாம் வெளியில வராங்க. ஸோ வந்தோடனே ஒரே புள்ளி தான். ஃப்ரீயா வந்து ஜேஜே பார்த்து புள்ளி தான், அவளுக்கு தோன்றதெல்லாம் சொல்றா, நிறைய விஷயம் சொல்லி அவளை அவமானப்படுத்த பாக்குறா, இவ இப்படி எல்லாம் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு செக்ஷன் டியும் வராங்க, செக்ஷன் ஏ பாய்ஸும் வராங்க, அதுல ஏரிஸ் எல்லாம் வராங்க. ஸோ அப்போ வந்து அவள் எல்லாரும் முன்னாடியும் சொல்றா, செக்ஷன் ஏல இருக்கிறவங்க தான் ஸ்கூல்ல ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க கையில தான் பவர் இருக்கு, அவங்க ரொம்ப எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் பத்தியும் அவள் சொல்றா. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, சி, டி. டில இருக்கிறவங்க எல்லாம் எப்படின்னா செக்ஷன் ஏல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யறவங்க, செக்ஷன் இ அப்படின்னு லாஸ்ட் அவ சொல்றான். செக்ஷன் இல இருக்கிறவங்க எப்படின்னா சரியான வேஸ்ட், உன்ன மாதிரி யூஸ்லெஸ் அப்படி இப்படின்னு நிறைய சொல்றா. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி முடிச்சு கீழே இறங்கினோடனே ஜேஜே வந்து சொல்ற, எங்களை வேஸ்ட்ன்னு சொல்றியா, இவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டியது தானே, ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு அவ சொன்னோடனே ஃப்ரீயா வந்து உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் தெரியுமா, எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், ஸோ அதனால நான் என்ன பண்றேன், உன்னை நான் போனா போதுன்னு விட்டுறேன், ஆனா நீ அதுக்கு பதிலாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுடைய ரெட் ஷூஸ் போட்டிருக்கா அவள் காலில். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, என் காலில் கிஸ் பண்ணிடு, என்னோட என்னோட ஷூக்கு நீ கிஸ் பண்ணிடு, நான் உன்னை விட்டுடுறேன் போனா போதுன்னு சொல்லும் போது கீகோ வந்து அவ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு பேசு, இப்படிலாம் அவகிட்ட பேச உனக்கு இது இல்லை அப்படின்னு வந்து ஃப்ரீயா பார்த்து கீகோ சொல்றான். ஸோ அப்போ வந்து ஏரிஸ் சொல்றான், ஷீஸ் மை கசின் அப்படின்னு சொன்னாலே ஜேஜேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. செக்ஷன் ஈயே ஒரு மாதிரி பாக்குது, ஒரு கெட் மூமெண்ட்ல அப்படி பாக்குது. அப்போ வந்து ஏரிஸ் சொல்றான், அப்படின்றதுக்காக நீங்க அவளை எதுவும் பண்ணக்கூடாது, அவளுக்கு மரியாதை கொடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரீயா வந்து சொல்ற, நீ வந்து ஏரிஸோட கசின், பட் அப்படி இருந்தும் உனக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போடுற மாதிரி போறா. அப்போ வந்து ஓ அப்படியா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது ஃப்ரீயா ஒரு நிமிஷம் அப்படியே திகச்சு போய் நிற்பாங்கல்ல, அப்படி ஆயிடுறா. என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து அவ சொல்றா, எல்லா எல்லா சொல்லவா அப்படின்ற மாதிரி. உடனே ஏடிஸ் கேட்கிறா, எல்லா என்னதுன்னு கேட்கும்போது அவ சொல்றா, இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஃபிளர்ட் பண்ணுவாளாமே, நீ சொன்னதானே அப்படின்னு ஃப்ரீயா கிட்ட பார்த்து ஜேஜே கேட்கிறான். ஏரிஸ்க்கு வந்து கோவம் வந்தது, நீ நிஜமாவே சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் சொல்லல, அப்ப யாரு சொன்னது, இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் யாரு சொன்னது அப்படின்னு வந்து ஏரிஸ் வந்து கேட்பான். ஸோ அப்படி கேட்கும் போது வந்து ஃப்ரீயா வந்து மிக்கா தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். மிக்கா யாருன்னா கேலிக்ஸோட எக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து மிக்கா தான் அப்படின்னு சொன்னானே, அவளை அடிக்கிறதுக்காக செக்ஷன் டில இருக்க பசங்க எல்லாம் ரெண்டு சைட் கை பிடிச்சிப்பாங்க. ஸோ அவளை அடிக்க போறாங்கன்னொடனே கேலிக்ஸ் வந்து தடுத்துருவான்.
தடுத்தோடனே ஏரிஸ் சண்டைக்கு வருவான். ஸோ கீஃபரும் வருவான். அப்போ வந்து ஏரிஸ் வந்து என்ன உங்க கையெல்லாம் அழுக்காக்கணும்னு நினைக்கிறீங்களா, சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா செக்ஷன் ஏவோட அப்படின்னு, நீ அதுக்கு தான் விரும்புறியா அப்படின்னு வந்து கீஃபர் கேட்பான். அப்போ வந்து இப்படி சண்டை நடக்கும்போது அவன் சொல்லுவான், கேலிக்ஸை அடிக்கணும்னா முதல்ல நீ என்ன ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு கீஃபர் சொல்லுவான். சொன்னோடனே ஹாரிஸ் வந்து அப்போ சண்டை போடணும்னு நிறையா 1-on-1 அடிக்கணும்னு நினைக்கிறியா, சண்டை போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்பான். அப்படியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. ஓகேவா? அடிக்கும் போது இந்த பக்கம் ஜேஜே நின்றுட்டு இருப்பா, ஃப்ரீயா வந்து அவளை அடிப்பா, ஃப்ரீயா வந்து ஜேஜே அடிச்சிருவா. நல்லா புழு இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து ஜேஜே மேல ஊத்துறதுக்காக ஓடி வருவாங்க. அப்ப வந்து டேவிட் வந்து அவனுடைய கோட் போட்டிருப்பான்ல, அதை வச்சு ஜேஜே வந்து காப்பாத்துவான். காப்பாத்தி இங்க இருந்து நீ வா, ஃபர்ஸ்ட் சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுவான்.